ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? நான் நல்லா இருக்கேன். நேத்திக்கு யூனிவர்ஸ் மனிப்புலேஷன், உயர்ந்த எண்ணங்கள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது, அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கான முயற்சி என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு தஞ்சாவூர் பெரிய கோவில்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலில் உள்ள படிக்கட்டுகள் மிக அழகாக கருங்கற்களால் செய்யப்பட்ட படிக்கட்டுகள். உள்ள பெருவுடையார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிவலிங்க உருவ வழிபாடு. அப்போது அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போய் இந்த படிக்கட்டு ஒன்று கேட்டுதான், நானும் கல்லால் தான் பண்ணப்பட்டிருக்கேன், நீங்களும் கிரானைட் என்று சொல்லக்கூடிய அந்த கற்களால் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களை மட்டும் எல்லாரும் வழிபடுறாங்க, ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் மிதித்து ஏறி போகிறாங்க அப்படின்னதுக்கு அந்த பரம்பொருள் எம்பெருமான் சிவன் அந்த கல்லுக்கிட்ட சொன்னாராம், என்னையும் அதே கல்லில் தான் உருவாக்கினாங்க, உன்னையும் அதே பாறாங்கற்களால் தான், கிரானைட்னால தான் உருவாக்கினாங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ ரொம்ப சுலபமான வழியில் ஒரு சிற ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர் சிற்பியினுடைய கையினால் சில அடிகள் மட்டுமே வாங்கி உன்னை ரொம்ப சுலபமாக படியில் கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு மிகப்பெரிய துன்பங்கள், துயரங்கள், அடி நிறைய விழுந்து நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப பெரும் முயற்சி செய்து என்னை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கும் பொழுது என் மேல் விழுந்த அடிகள், துன்பங்கள் பல. அப்படின்னா வாழ்க்கையில் துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு கடுமையான உழைப்பு என்பதும் அவசியமாகிறது. அப்போது உயர்ந்த சிந்தனைகள் ஒரு பக்கம் இருக்கணும், அந்த சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய உழைப்பும் அதிகமாக இருந்தால் தான் நம்ம நினைத்த இடத்தை அடைய முடியும். அதனால் ஒரு நல்ல சிந்தனைகளை விதைப்பதோடு நல்ல உழைப்பையும் சேர்த்து விதைப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நாளைக்கு பேசலாமா? நன்றி.